Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா அனைவராலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அஞ்சல் துறை வேலைவாய்ப்பு அறிவிப்பை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். தயவு செய்து இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. இதுவரை நமது டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலனா அதற்கான லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஸோ வாங்க நாம வீடியோக்குள் போகலாம். அருமையான சூப்பரான போஸ்டிங்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ கொடுத்துரு போஸ்ட் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நிரந்தர பணியிடம் தான். ஸோ இந்த பதவிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருமே எலிஜிபிள் தான். ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இந்த பதவிகளுக்கு ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மொபைல் அல்லது லேப்டாப் இருந்தாலே போதும், எளிமையாகவே விண்ணப்பிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா போஸ்டல் அசிஸ்டன்ட் உட்பட ஏகப்பட்ட போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ல இருந்து அஞ்சல் துறை உட்பட ஏகப்பட்ட துறைகளுக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான பதவிகளுக்கான அறிவிப்பு 6/11/2020 அன்று பதினதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. 6/11/2020 அன்று பார்த்தீங்கன்னா இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருந்தாங்க. கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் 2020. இதில் பார்த்தீங்கன்னா லோவர் டிவிஷன் கிளார்க்கு, ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டு, போஸ்டல் அசிஸ்டண்ட்டு, சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், பல்வேறு விதமான பதவிகளுக்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா 6/11/2020 அன்று இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியாக 15/12/2020 பார்த்தீங்கன்னா கடைசி தேதியாக வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது டுடே டேட் பார்த்தீங்கன்னா 15/12/2020 இன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த பதவிகளுக்கான ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியாக வந்து கொடுத்துருந்தாங்க. தற்பொழுது என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பதவிகளுக்கான விண்ணப்பிக்க வேண்டிய தேதி பார்த்தீங்கன்னா நீட்டிப்பு செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இன்று தான் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. டுடே டேட் பார்த்தீங்கன்னா 15/12/2020 டேட்டு பார்த்தீங்கன்னா 15/12/2020. ஸோ இந்த பதவிகளுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்னைக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா 19/12/2020. ஸோ பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி கொடுத்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா கடைசி தேதியாக 15/12/2020 கொடுத்துருந்தாங்க. தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க தேதி நீட்டிப்பு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 19/12/2020. அதுக்கடுத்தாக எத்தனை வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்றது நாம பார்க்கலாம். ஒவ்வொரு போஸ்டிங் வைஸை நாம எத்தனை வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்றது நாம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அஞ்சல் துறையில் பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா போஸ்டல் அசிஸ்டன்ட், சார்ட்டிங் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 3181 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தாக லோவர் டிவிஷன் கிளார்க்கு, ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 1538 வேகன்சி. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா 7 வேகன்சி. ஆக மொத்தமாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4726 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வேகன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதுக்கான வேகன்சி ரைட்டுங்களா. ஸோ நம்ம தமிழகத்திலே பார்த்தீங்கன்னா பணியிடம் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா லோவர் டிவிஷன் கிளார்க்கு, ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,900 63,200.
அஞ்சல் துறையில் பார்த்தீங்கன்னா போஸ்டல் அசிஸ்டன்ட், சார்ட்டிங் அசிஸ்டன்ட் சம்பளம் பார்த்தீங்கன்னா 25,500 81,100. அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். பே லெவல் 4 பார்த்தீங்கன்னா 25,500 81,100. லெவல் 5 பார்த்தீங்கன்னா 29,200 92,300. அதுக்கடுத்தாக டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் ஏ. இந்த போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சம்பளம் பார்த்தீங்கன்னா 25,500 81,100. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா வயது வரம்பு 1/1/2021 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா 18 முதல் 27 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. எஸ்சி எஸ்டி பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ், ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதர கேட்டகரிக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா இந்த பதவிகளுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 1/1/2021 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா எல்டிசி, ஜேஎஸ்ஏ, போஸ்டல் அசிஸ்டன்ட், சார்ட்டிங் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் எக்ஸப்ட் டிஓ இன் சிஎன்ஏஜி. ஸோ இதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 12ஆம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் ஏ. இந்த போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். 12ஆம் வகுப்பில் சயின்ஸ் ஸ்ட்ரீம் வந்து படிச்சிருக்கணும். மேத்தமேட்டிக்ஸ் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா கணிதம் வந்து ஒரு பாடமாக படித்திருக்கணும். அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுங்க டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1க்கு 2 முறை படித்து பார்த்த பிறகு அப்ளை பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது. அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்தாக எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடங்கள்ல வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ எங்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பதவிகளுக்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்கான சிலபஸ், அதுக்கடுத்த மோட் ஆஃப் செலெக்ஷன். ஸோ அனைத்து டீட்டெயிலும் வந்து கொடுத்துருக்குறாங்க நோட்டிஃபிகேஷனில். ஸோ 1க்கு 2 முறை பார்த்துக்கிடுங்க. இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஸோ இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் மோட் ஆஃப் செலெக்ஷன். ஸோ எப்படி வந்து செலெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ படித்து பார்த்துக்கிடுங்க. ஸோ இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய தேதி பார்த்தீங்கன்னா நீட்டிப்பு செஞ்சிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடைசி தேதியாக 15/12/2020 வந்து கொடுத்துருந்தாங்க. தற்பொழுது பார்த்தீங்கன்னா தேதி நீட்டிப்பு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ எதுவரை விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 19/12/2020 வரை விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த தகவலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்க. ஸோ அவர்களும் விண்ணப்பிக்கட்டும். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.